புயலானது காரைக்காலிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் வந்து மையம் கொண்டிருக்கு. இந்த புயலின் காரணத்தினால இந்த காரைக்கால் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் வந்து காணப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாகவே கடல் சீற்றம் இருந்தாலும் கூட கடந்த 2 நாட்களாக கடல் சீற்றத்தினுடைய வேகம் வந்து அதிகரித்திருந்திருக்கு. மழையும் பார்த்தால் நேற்றெல்லாம் வந்து அதி கனமழை வந்து இந்த பகுதியில் வந்து பெய்திருக்கு. இன்று காலை முதல் மிதமான மழை வந்து விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. மழை வந்து மழை வந்து சற்று குறைந்திருந்தாலும் கூட கடல் சீற்றம் வந்து அதிகரித்தே வந்து காணப்படுது. மீனவர்கள் யாரும் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாத நிலையில் தான் இருக்கிறாங்க. இது குறித்து இந்த கடல் சீற்றம் குறித்து இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்களிடம் கேட்போம். அண்ணா வணக்கம். இந்த காரைக்காலில் இது எந்த மீனவர் கிராமம்? இப்போ கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருக்குது. இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு? இது காரை மாவட்டம் காளிக்குப்பம் கிராமம். இங்கே கடல் சீற்றம் சுமார் ஒரு 10 நாளாக கடல் சீற்றம் அதிகமாக இருந்திருக்கு. யாருமே இது வரைக்கும் தொழிலுக்கே போக முடியல. இங்கே பாரம்பரிய நாட்டுப்படகுகள் சுமார் ஒரு 70-80 நாட்டுப்படகு இருக்குது. யாருமே தொழிலுக்கு போகாமல் எல்லாம் மேட்டை நிப்பாட்டி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட தூரம் தான் எங்களுக்கு வந்து போய் போட்டை நிப்பாட்டுறதுக்கான இட வசதி இருக்குது. வேறு இட வசதி எங்களுக்கு இல்லை. இப்போ இந்த இட வசதி இல்லாததுனால இப்போ நம்ம ஊர் மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம், மண்டபத்து கிராமம், அக்காமட்டை கிராமம், காளிக்குப்பம், இந்த 3 கிராமத்துக்கு இந்த ஒரு வடிகால் வாய்க்கால் தான் இங்கே இருக்குது. அப்போ எங்களுக்கு ஒரு மினி ஆர்பார் மாதிரி இப்படி கல் கொட்டி கல் மினி ஆர்பார் கொடுத்தனாக்கா எங்களுக்கு அந்த 3 கிராமம் சேர்ந்து அங்கே போட்டு உள்ளே போட்டு வசதி இருக்குது. இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ கடலுக்கும் நாங்கள் வச்சுக்கிற போட்டுக்கும் ஒரு 50 மீட்டருக்குள்ளே தான் எங்களுக்கு இட வசதியே இருக்குது. போதுமான இட வசதி அதுதான். அதுக்கு மேலே எங்களுக்கு இடமே கிடையாது. அப்போ அது நேற்று பாருங்கள், கடல் சீற்றம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ வெள்ளப்பெருக்கிறது ஒரு போட்டை இடித்து போட்டு டேமேஜ் ஆகுது. அதை திருப்பி வைக்கிறதுக்கான இடம் எங்களுக்கு வசதி இல்லை. அந்த மினி ஆர்பார் இருந்தால் தான் தொழில் எங்களுக்கு பண்ணி அது உள்ளே போய்ட்டு நல்லாயிருக்கும். அதனால அதுவும் தொழில் போக முடியாது. இது வரைக்கும் சுமார் ஒரு 10-15 நாள் வீட்டிலே தான் இருக்கோம். காற்றினுடைய வேகம் எப்படி இருக்குது? நேற்றெல்லாம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது? நேற்று வந்து காற்றினுடைய வேகம் வந்துக்கிட்டு சுமார் வந்துக்கிட்டு ஒரு 90-80 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சது. இன்றைக்கி ஓரளவுக்கு காற்று வேகம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி 30 அவ்வளோதான் இருக்குது. நாளை இந்த இந்த ஊர்லாம் பாருங்களேன் அந்த வெள்ளப்பெருக்கு எடுத்து முடியாத பட்சத்துக்கு நாங்கள் இங்கே எங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டு எம்எல்ஏ, எங்கள் தொகுதி எம்எல்ஏட்ட நாங்கள் பிரியங்கா அவங்கள்ட்ட வந்துக்கிட்டு ஆலோசனை பண்ணி அவங்க சம்மந்தமாக வந்து இதை வந்து வெட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. ஊர் ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கு எடுத்துருக்கு. ஊர் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ எடுத்தால் தெரியும் உங்களுக்கு இது சம்மந்தமாக. காரைக்கால் மாவட்டத்தில் அந்த காளிக்குப்பம் மீனவ கிராமத்தில் தான் வந்து நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் ஒரு மினி துறைமுகம் வந்து இந்த கப்பல் இந்த விசைப்படகுகளை நிறுத்துவதற்கு வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வந்து இந்த பகுதி மீனவர்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஃபைபர் படகுகளும் இந்த பகுதியில் இருக்க அவற்றை வந்து நிறுத்துவதற்கு, ஏன்னா புயல் காலங்களில் கடலுக்கும் கரைக்கும் வந்து மிக குறுகிய அளவில் தான் வந்து இடம் இருப்பதனால கடுமையாக வந்து பாதிக்கப்படுது. அதனால் வந்து இந்த பகுதியில் மினி துறைமுகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தால் எங்கள் அந்த ஃபைபர் படகுகள் மற்றும் விசைப்படகுகளை நிறுத்துவதற்கு வந்து ஏதுவாக இருக்கும் என்கிற ஒரு கோரிக்கை